திருமணம் முடிஞ்சதுமே நடேசனும் வடிவாம்பாலும் திரும்ப கிராமத்துக்கு வர்றாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய இவங்க 2 பேரையும் பார்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கேலி பேச ஆரம்பிக்கிறாங்க. பையனை யாரோ எவருன்னு தெரியாம ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதே என்னுடைய மகன் இப்படி ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க இந்நேரம் அந்த பையனையே வெட்டி போட்டிருப்போம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. இவங்க பண்ணது தப்பு இந்த மாதிரி. ஏன்னா ஒரு கிராமம் அப்படின்னா அந்த சூழல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு கேட்டு நடேசனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மன அழுத்தம் ஆயிடுது. இந்த கவலையிலேயே அந்த இருந்த நடேசன் சில நாட்கள்ல இறந்தும் போயிடுறாரு. அப்போ கணவன் இறந்ததுமே தனித்த நிலையில விடப்படுறான் வடிவாம்பாள். ஏன்னா தனக்கு உலகம் அப்படிங்கிறது கணவனும் குழந்தையும் தான். கணவனை நம்பியே வாழ்ந்த வடிவாம்பாளுக்கு தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலா காணப்படுது. அப்ப வடிவாம்பாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா சரி, வடிவாம்பாளுக்கு காலப்போக்கில் தனிமையில வாழ பழகிடுறான். சில நாட்கள்ல வடிவாம்பாளுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா தன்னுடைய தகப்பனார் நடேசன் இறந்ததுமே தன்னுடைய மகன் மோகன் வருவான் தன்னுடைய தகப்பனாருடைய இறப்புக்கு வந்துட்டு இறப்பு வேலையெல்லாம் முடிந்ததுமே தாங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை தன்னுடைய தகப்பனாருடைய ஊர்ல இருக்கக்கூடிய சொத்துகள் எல்லாத்தையும் பாதியை வித்துடுவான். இந்த மாதிரி நானும் பாம்பேல இருக்கேன், அப்பா இல்லாம அம்மா மட்டும் இங்க தனியா இருக்க முடியாது, அதனால நான் என்னுடைய நிலங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் வித்துட்டு அம்மாவை என் கூட கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொல்லி நிலத்தை வித்துருவான். வித்ததுமே தன்னுடைய அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுவான். போய் பாம்பேல மோகன் தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மா 3 பேரும் வாழுவாங்க. வடிவாம்பாளுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு நகர வாழ்க்கை. அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள், உணவு முறைகள், மக்கள் பேசக்கூடிய மொழி எதுவுமே இவங்களுக்கு புலப்படாது. அப்போ ஒரு கடினமான சூழல்ல இவங்க இருக்காங்க. ஒரு கிராமத்துல 4 பேர் கூட வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு முற்றிலும் புதிதான ஒரு வாழ்க்கைய ஏத்துக்க முடியல. அப்போ சரி வேற வழி இல்ல, இந்த வாழ்க்கைக்கு பழக்கப்படணும் அப்படின்னு அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவங்க கூட தன்னுடைய மாமியார் இருக்கிறது தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு விதத்துல இடைஞ்சலாவும் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே வேலைக்கு போகக்கூடியவர், மோகனும் அவருடைய மனைவியும். இருவரும் வந்தா தனிமையில பேசக்கூட நேரம் இருக்காது. ஏன்னா தன்னுடைய அம்மா இவங்க கூடயே இருப்பாங்க. அப்ப யாராவது அது மட்டும் இல்லாம அடுத்து யாராவது விருந்தினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எல்லோரோடையும் கிராமத்துல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்த சூழலை இங்க கொண்டு வர்றதுனால மோகனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அது ரொம்ப இடைஞ்சலா தெரியுது. அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அம்மாவை திரும்ப ஊர்லயே கொண்டு போய் விட்டுறலாம், அவங்களுக்கு இங்க வாழ பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அம்மாவை திரும்ப ஊர்லயே விட்டுறதுக்காக முடிவு பண்றாங்க. அப்ப 2 பேருமே சேர்ந்து மோகன் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி உனக்கு இங்க இருக்கிறதுக்கு வசதி படலன்னு நினைக்கிறேமா, அதனால நீங்க வந்துட்டு ஊருக்கு போங்க, ஊருக்கு போய் நீங்க அங்க இருங்க, நான் வந்துட்டு அடிக்கடி வந்து உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வந்துருவான். அப்போ ஊர்ல விட்டதுமே சில நாள்லயே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேலி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மகன் உன்னையும் தனிச்சு விட்டுட்டானா, அவ்வளோதான், அவன் திருமணமாயி போயிட்டா, இப்போ நீ இனிமே நீ தனியா தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாருமே கேலி பேசுவாங்க. அப்ப இவங்கெல்லாம் பேசுறத கேட்க கேட்க வடிவாம்பாளுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா நம்மளோட மகன் ஊர்ல இருக்கிறவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறான் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. சில நாள் போகுது. சில நாள் கழிச்சு ஒரு நாள் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மகன் எழுதியிருப்பான், இந்த மாதிரி நீங்க தனியா ஊர்ல இருக்கிறது சரியில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனால நீங்க திரும்பி பாம்பேக்கே வந்துருங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுவான். அந்த கடிதத்தை பார்த்ததுமே வடிவாம்பாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். யாரெல்லாம் வடிவாம்பால கேலி பேசினாங்களோ அவங்க கிட்ட எல்லாம்
கொண்டு போய் அந்த கடிதத்தை காட்டுவாங்க.